ஹாய்ங்க. மறுபடியும் 5 பழ மரக்கன்றுகளை பற்றி பார்க்கலாம். இது வந்து ராமர் சீதாங்க. இந்த வருஷம் பூ வச்சிருச்சு. ஆனால் காய்க்கல. அடுத்த வருஷம் காய்க்கும். நல்லா ஹைட்டு வளர்ந்துருக்குங்க. இது 2வது மரம். சப்போட்டா மரம். இது வந்து கிரிக்கெட் பால் சப்போட்டான்னு சொல்கிறாங்க. அப்படியே கிரிக்கெட் விளையாடுற பால் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்லேயே இந்த சப்போட்டா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. பார்க்கலாம். இது தாங்க ரோஸ் கலர் பெரிய நெல்லிக்காய் மரம். நட்டு 2.5 வருஷம் முடிஞ்சிருக்குது. இந்த வருஷம் பூ வச்சுது. காய் பூ வரல. இதை பாருங்கள், அதனுடைய கிளைகள்லாம் எப்படி கலர் எப்படி இருக்குன்னு ரோஸ் கலரில். இதுதான் நம்ம பார்க்குறது வந்து பலா மரம். பன்ருட்டிக்கு பேர் போன பலாப்பழம் மரம். இதை பாருங்கள், இதெல்லாம் காய்க்க 5 வருஷம் மினிமம். வீடியோ பார்க்குறதோட விட்டுறாதீங்க. உங்கள் வீட்லேயே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பழமரக்கன்றுகளை வளர்க்க ஆரம்பிக்கலாம். க்ரீன் நேச்சுரல் ஃபார்ம் யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்ன மரம்னு பார்க்குறீங்களா? இது தாங்க செடி அத்தி. ஒரு கிளை ஃபுல்லாகவே அத்தி பழம் தாங்க. 3 பழம் பழுத்துருச்சு. ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வீட்டில் வளர்த்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றதே தனி சுவை தாங்க. கடையில் வாங்கினா கூட 2 நாள் பழம் 3 நாள் பழம் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் செடி வளர்த்து அன்னன்னைக்கு பழுக்கிறத பறித்து சாப்பிட்றது தனி சுவை தான். அதனுடைய மருத்துவ குணங்களும் அப்படியே நமக்கு, அதில் இருக்கிற சத்துக்களும் அப்படியே கிடைக்கும் நமக்கு. முடிஞ்சால் நீங்களும் உங்கள் வீட்டில் செடி அத்தி வளங்க. செடி அத்தி வளர்க்குறது எந்த வித பராமரிப்பும் தேவை கிடையாது.